வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இப்போ உலகம் முழுக்க எல்லாருமே ஒரு திரைப்படத்தை பற்றி நல்லதாவோ கெட்டதோ பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒடிசி திரைப்படத்தை பற்றி தான். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பு கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிற முக்கியமான காரணத்தினால அது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு படமாக மட்டும் இல்லாமல் கிரேக்க இதிகாச கதைகளில் ஒன்றாகவும் இருக்கிறதுனால அதை குறித்து பாரியவர்கிட்ட கெடுத்துருக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா படம்? என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நீங்க நல்லா இல்லைங்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்ததாக தகவல் இல்லை. எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுல குறைகளும் இருக்கு நிறைகளும் இருக்கு. ஆனா ஒரு படமா நான் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா கொஞ்சம் பிலாசபிக்கலாலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டிகோட் பண்ணி எனக்கு மெயினா என்ன இதுல ஆர்வமா தெரிஞ்சுக்கணும்னா, எந்த அளவுக்கு நம்ம ஊர்ல கேட்கக்கூடிய இதிகாசங்கள் கதைகள் கூட இது ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். ஸோ பேசிக்கலி படத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இன்னும் ஒடிசி பேசிக்கா அதை பத்தி தெரியாத விஷயங்கள் இருக்கலாம், சொல்லி ஆரம்பிங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா இலியட் அதுக்கப்புறம் ஒடிசி இது ரெண்டும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லி ஹோமரால் ஒரு ஆள்னால எழுதப்பட்டது தான். இது ரெண்டுமே ஒரு ஆத்தர், ரெண்டு கதையும் அவர் தான் எழுதினார். இது ஒரு வரலாற்று நிகழ்வுகளுடைய தொடர்ச்சி, அது கூட இருக்கக்கூடிய புனையப்பட்ட கதைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பதிவாக சொல்லப்படுறது. இது எந்த காலகட்டத்தில் இருந்தது, எந்த காலகட்டத்தில் இது நடந்துச்சு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டிபேட்ங்கிறது இருக்குது. இது இவர் ஹோமருடைய காலத்தையுமே வரையறுக்கிறதுலையுமே ஒரு சின்ன மாறுபட்ட கருத்துக்கள் பலவைகள் இருக்குது. ஆனால் கிரேக்க ஆய்வாளர்கள்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு காலம்ங்கிறது பார்த்திங்கன்னா கிமு 800, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு 800 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அப்போ அவர் எழுதுறாரு. ஹோமர் அப்போ வாழ்ந்து அப்போ அவர் எழுதின கதை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது ரொம்ப ஃபார்ஃபெட்ஜாக முன்னாடி தள்ளுறாங்கிற மாதிரியான டிபேட்ஸும் இருக்குது. அதில் வாய்வழி கதை இது பேசிக்காக ஹோமரும் எழுதினார். ஆமாம், இல்லை ஹோமர் எழுதின காலத்தையே அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு 800 இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 800 இயர்ஸ் முன்னாடி. அப்போ இந்த கதை எப்போ நடந்துச்சு அப்படின்னா அது இன்னும் போயிடும். அது இன்னும் ஒரு 100 வருஷமோ 200 வருஷத்துக்கு முன்னாடியோன்னு போனால் அது எங்கேயோ போயிடும். அது ஸோ கிமு 1000 அந்த மாதிரி காலகட்டத்தில் இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இதை என்ன இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கற்பனையும் புராணங்களும் அதுக்கப்புறம் நடந்த சில நிகழ்வுகளும் கலந்து பிணையப்பட்ட ஒரு கதை, ஒரு நம்பிக்கை கதைன்னு வச்சுக்கலாம். ஆனால் இது நம்பிக்கை மட்டும் இல்லை, இதில் உண்மைகளும் இருக்குது. அது பிற்காலங்களில் அது ப்ரூவும் பண்ணாங்க. ஸோ ஒடிசியையும் இலியட்டை மட்டும் வச்சே இலியட்லேயும் ஒடிசிலையும் ஹோமர் சொல்லக்கூடிய சில தகவல்கள், இடங்கள், அது ஒரு தீவு இதெல்லாம் சொல்கிறாருல, இதோட டைரக்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு ஆய்வாளர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராய் நகரம் உண்மையாகவே இருந்துச்சா இல்லையான்னு ஆய்வு பண்ணுறாரு. அதன் அடிப்படையில் அவர் இந்த ட்ராய் நகரத்தையுமே கண்டுபிடிச்சார். அப்போ ட்ராய் நகரம் மீட்டெடுக்கப்பட்டுச்சு. அப்போ உண்மையாகவே ட்ராய்னு ஒரு நகரம் பெரிய அளவு இருந்திருக்கு. அது கிரேக்கர்களுடைய காலகட்டத்தில் அது ஒரு வீழ்த்த முடியாத ஒரு நகரமாக இருந்திருக்கு. அந்த நகரத்தை ஒரு சதி திட்டத்தின் மூலமாக கிரேக்கர் படை வீழ்த்தி ஒரு பெரிய அட்ராசிட்டியை அந்த ஊரில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக போகுது. இது என்னன்னா இது ஹோமரே பதிவு பண்ணிடுறாரு. அவரோட இலியட்டில் முழுக்க அந்த ட்ராய் வாரை பற்றி இருக்கும். அப்புறம் ஒடிசி பார்த்தீங்கன்னா அந்த போர் முடிஞ்ச அதுக்கப்புறம் இருக்க நிகழ்வுகளை தொகுத்து தான் எழுதியிருப்பாங்க. இது நம்மளும் முழுசாலாம் படித்ததில்லை. இதெல்லாம் இது அந்த ஒரு கதை ஓட்டமாக தான். இந்த கதை மட்டும்தான் எனக்கும் தெரியுமே ஒழிய நான் படித்ததெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஒரு அந்த பேசிக்காக அந்த ஸ்டோரி லைன் மட்டும் நமக்கு பார்த்துருக்கோம். அது சில படங்கள் மூலமா பார்த்துருக்கோம். ரெண்டாவது அதோட இந்த ஸ்டோரி இதெல்லாம் ஒடிசினா என்ன, எலியட்னா என்ன அப்படிங்கிறதுலாம் தமிழ் சார்ந்து இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இவைகள் பயன்பட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசி இலியட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முழுக்க அப்படியே ரியாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டில் எழுதப்படலை. அது இது பாருங்க எப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை. மாற அவங்களோட கற்பனை, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய மாயாஜாலம் எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையாக எழுதப்பட்டது தான் இது. ரெண்டு நாவலுமே அப்படிதான் இருக்கும். மற்றபடி இது ஒரு இலக்கிய சிறப்புங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அவங்க மொழியில அவங்களுக்கு அது புரியும், நமக்கு அது புரியல. பட் ஆனால் ஒரு சிறப்பான ஒரு நாடக வடிவமும் அதுக்கு உண்டு. ஸோ இதெல்லாம் அதை பெருமைப்படுத்துறது. ஸோ வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் இதில் ஒரு காப்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுகள் தான் முதல்ல. ஸோ இதை வச்சு எல்லா அவங்களோட கல்விகள்லையும் இதுலையும் அந்த காலத்துலேருந்தே கிரேக்க கல்விகளில் ஹோமருடைய இந்த ரெண்டு நாவலும் இருந்ததாகலாம் தகவல் நிறையாது. அப்புறம் பிற்காலத்துலேயுமே இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹோமர் இந்த இதெல்லாம் திரும்ப பேசப்பட்டு கொண்டே இருந்த மாடர்ன் லிட்ரேச்சர்லையும் இது பேசப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அது தொடர்ச்சியாகவே இது வருது. அப்போ ஒரு வெஸ்டர்ன் இதில் நடந்த ஒரு பெரிய இதிகாசம் இல்லை ஒரு பெரிய நாவல் இல்லை ஒரு பெரிய லிட்ரேச்சர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தழுவி பல படங்கள் வந்திருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், சின்ன வயசுல பார்த்துருப்போம். ட்ராய்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த மாதிரி 2-3 படம் நிறையா வந்திருக்கு, நம்மளே பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் எடுத்திருப்பாங்க. அதே போல் கிறிஸ்டோபர் நோலான் ஒரு நல்ல டைரக்டரு. அவர் சரி நம்ம இந்த படத்தை எடுப்போம்
நம்மளுடைய பார்வையிலிருந்து இதை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஒடிசியை வந்து கதைக்களமா எடுத்துக்கிட்டார். ஸோ கிறிஸ்டோபர் நோலன் படம் பார்த்துருப்பீங்க நிறையா. நீங்க பார்த்ததுல கிறிஸ்டோபர் நோலன் படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நல்ல டேரக்டர்னு சொல்றப்ப ஏதோ ஒரு படத்தினால தானே அப்படி சொல்லுவீங்க. எனக்கு இந்த இன்டர்ஸ்டெல்லார் பிடிச்சது. எனக்கு அதான் வேற என்னென்ன எல்லாம் அவர் எடுத்தாரு கரெக்டாக பேர்கள் சொல்லுங்க. இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லர் ரொம்ப பிடிக்கும். பிரஸ்டீஜ். பிரஸ்டீஜ் என்ன கதை? அந்த கிறிஸ்டியன் பேல் அண்ட் ஹியூக் ஜாக்மேன் இருப்பாங்க, மேஜிக்லாம் பண்ணுவாங்க. எடிசன் டெஸ்லா கதை மாதிரி இருக்கும். இல்லை நான் அதை பார்க்கல. அது மாதிரி நிறைய படங்கள் எடுத்திருக்காரு இல்லையா? ஸோ இந்த படமும் பிடிச்சிருக்க கேட்டகரியில் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. இது இந்த ஒடிசி வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு வந்து ஹை ஹோப்ஸ்னு வச்சுக்கல. ஏன்னா இது வந்து ரொம்ப கேவலமாக விமர்சிக்கப்பட்ட படமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஏன் இதை விமர்சிக்கிறாங்க அந்த படத்தை அப்படிங்கிற பார்வையிலையும் காணொலிகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு தான் தெரியும்ல. அது தெரியும். அதான் இந்த ஹாலிவுட் அஜெண்டாங்கிற கான்செப்ட் அதுக்குள்ள இருக்கு. அதாவது என்னன்னா, கிறிஸ்டோபர் நோலன் இன்னைக்குமே இந்த அஜெண்டாஸ் வந்து தன்னோட படத்துக்குள்ள காட்டுற ஆள் இல்லை. அதனாலேயே கிறிஸ்டோபர் நோலன் மேல நிறைய பேர் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கை வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து இவங்க நம்பிக்கையெல்லாம் பாழாக்குற மாதிரி சில கதாபாத்திரங்களையும் கேரக்டரைசேஷனையும் கதை ஓட்டத்திலையும் மாற்றத்தை கொண்டு வரது வந்து வெஸ்டர்ன் ஆடியன்ஸ் யாருக்குமே இது பிடிக்கல. அவங்க எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு. ஆனா இந்த படம் ஏன் அந்த வெறுப்பை கடத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல அந்த சமரசமான கேரக்டரை பயன்படுத்தினாரோ அந்த கேரக்டர் எதையுமே அவர் வந்து மெயின் கேரக்டரா இங்கே கொண்டு வரல, பெருசாகவும் காட்டல. ஆக்சுவலா அவர் போட்டிருக்கிற கேரக்டர் எல்லாமே மெயின் கேரக்டர்ஸ். ஆனா அந்த மெயின் கேரக்டருக்கு அங்க ரோல் இல்லாத மாதிரி இவரோட டைரக்ஷன்ல வந்து மெயின் கேரக்டர்ஸே வந்து டம்மியாக்கி விட்டு போயிட்டாரு. ரொம்ப சீன்ஸ் எல்லா கேரக்டருக்குமே கம்மி. ஆமா, அந்த ஹெலன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பின பெண்ணை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து அஃபன் பண்ணுற ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, கிரேக்க இதிகாசத்தை படமாக எடுக்கிறோம். கிரேக்கர்களுக்குள்ள நடந்த கதையை நம்ம படமாக எடுக்கிறோம். ஸோ கிரேக்கருக்குள்ள நடந்த கதைங்கும்போது கிரேக்கர்களை தானே காட்டணும். ஸோ குறைஞ்சபட்சம் கிரேக்கர்கள் மாதிரி இருக்கவங்கள காட்டணும். சம்மந்தமே இல்லாமல் ஆப்பிரிக்க மக்களையும் கருப்பின மக்களையும் சீன மக்களையும் இந்திய மக்களையும்லாம் நீங்க எப்படி காட்டலாம்னா, இவங்கெல்லாம் அவங்க வியாபாரத்துக்கு வர மாதிரியோ இல்லை அவங்க வந்து அங்கே ஒரு கடைக்கு வந்து வியாபாரம் பண்ற மாதிரியோ இல்லை வேற ஏதாவது சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் மாதிரியோ காட்டினா அது வேற. ஆனா இதிகாசத்துல கிரேக்கர்களுடைய உறவினர்களாகவும் கிரேக்கர்களுடைய நட்புகளாகவும் காட்டக்கூடிய அந்த கிரேக்க மக்களாகவே காட்டக்கூடிய இடத்துல நீங்க வெவ்வேறு இன மக்களை கொண்டு வந்து காட்டுறது வந்து கரெக்ட். எனக்கு எங்க சந்தோஷமா இருந்தது, மேட் டேமன் அதான் ஹீரோ கேரக்டர், அவங்களோட பையன் வந்து ஒரு கருப்பிடத்தவரா வைக்காம இருந்தாங்களா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இல்லைங்க இந்த வச்சிருப்பானுங்க, சொல்லியிருந்தா வச்சிருப்பானுங்க. அது அப்படிதான் வச்சிருக்காங்க. இதுல எனக்கு என்ன கடுப்புனா, அட்லீஸ்ட் நான் பையனா வச்சிருக்கானு சந்தோஷப்படுறேன். ஏன்னா எடுத்தோட படம் ஸ்டார்ட் ஆகுது, ஒன்று ஓடி வருது. நான் வந்து போனோடனே அந்த இதுல பார்த்துட்டு இது பொண்ணா பையனான்னு கேட்டேன். டக்குன்னு இப்போ பைபிள்ல பொண்ணு தானே அப்படிங்கிறான். எலியட் பேஜ் இன்செப்ஷன் படத்துல அந்த ஆர்கிடெக்ட் ரோல் எல்லாம் வருவாங்க அவங்க தான். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணா இருக்கும்போது அவங்க பாக்குறதுக்கு லட்சணமா தான் இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையனா மாறினாங்க. பையனா மாறினா ஏன் இப்படி மாறணும், அது எனக்கு புரியல. அப்படியே ஒரு மாதிரி வயசான மாதிரி ஆகி ஒரு மாதிரி மூஞ்சிலாம் பார்க்க சைக்காம போய் இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க. இப்ப பையன் இப்ப இவர் வந்து இந்த படத்துல இவங்களை காட்டியிருக்காங்க. காட்டி இவர் வந்து ஒரு ஆண் சோல்ஜரா, ஒரு ஆண் பெரிய வாரியர், அதான் ஒரு போர் வீரனா இந்த படத்துல வந்து காட்சி. ஆனாலும் அவங்களுக்கான சீன் வந்து ஒரு மிஞ்சி போனா 5 நிமிஷம் கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி 5 நிமிஷம் கூட இல்லாத சீன் மாதிரி இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸ் கூட அவர் வந்து ஒரு மாதிரி தட்டி விட்டு போனனால நமக்கு வந்து இந்த எரர்ஸ் வந்து பெருசா நம்ம கோவமா இருந்தாலும் இது வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணல இந்த படத்துல. ஓகே, ஸ்டார்டிங்ல கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, ஒரு கருப்பினத்தவர் வந்து டங்னு அடிச்சு, அவர் வந்து டிராவிஸ் ஸ்காட் அப்படிங்கிற ராப்பர். அது ஏன் அப்படின்னா ராப்பர்ஸ் தான் கதை சொல்றவங்க. ஸோ அவனோட சீன்ல இருந்து கதை சொல்றான். ராப்பர்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே. இல்ல அது சும்மா இதை பத்தி நம்ம நிறைய படிக்கிறோம்ல. அதாங்க, இப்போ கிரேக்கர்களுடைய காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போறீங்க. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, கிரேக்கர்களோட காலகட்டம் மாதிரி ஃபீல் ஆகலை. மாறா வந்து சும்மா ஒரு நிறைய ஆக்டர்ஸை வேற இனத்துல இருந்து போட்டு நடிக்க வச்ச மாதிரி கிரேக்கர் ஆர்மியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒட்டலை. அது வந்து அந்த அந்த ஒரு இதிகாசத்துக்கான அந்த எசன்ஸ் வந்து இதில் வந்து இல்லைங்கிறத விட வேணும்னே அதை வந்து கெடுத்துக்கிட்ட மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் என்ன வெள்ளையர்களை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருந்தா கிரேக்கர்கள் எப்படி இருந்திருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான மக்களை மட்டுமே அதில் நடிக்க வச்சு எடுத்திருந்தா இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு ஆத்தென்டிசிட்டி நல்லாயிருக்கும். அதை இப்போ கெடுத்து பொண்ணா இருந்து பையனா மாறினவங்க இந்த மாதிரியான கேரக்டர்லாம் கொண்டு வந்து உள்ள போட்டு அது சொதப்பி அது பார்த்தாவே தெரியுது, பொண்ணுன்ட்டு பார்த்தாவே தெரியுது எல்லாருக்கும். ஆனால் நீங்கள் பையன் சொல்லி நம்ப வைக்கும் போது அந்த இடத்துல உங்களுடைய என்னதான் கேமரா இதெல்லாம் என்னதான் பண்ணீங்கனாலும் அது வந்து ஒட்டலை. ரைட். ஸோ எது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, எதனால படம் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று வந்து இது அந்த கதை ஓட்டம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபிலாசபிக்கல் மூவி பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. சும்மா வந்து வெட்டுறது குத்துறது ஆக்ஷன் படங்கிற மாதிரி இல்லாமல்
ஒரு ஒரு ஸ்டோரி லைனோட ஒட்டி போகிறது, அது நீங்கள் கரெக்டாக உட்காந்து இந்த பக்கத்தில் ஃபோன் பேசுகிற டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நினச்சிக்க போகிறாங்க. நான் இல்லை, நான் தனியாக பார்த்தேன். நண்பர் ஒருத்தர் உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருந்தார். ஸோ அதனால வந்து பயங்கரமான இங்கே ஒரு டைலாக்னு போட்டு இதாக குழம்பி போச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்லைன்டு ஸ்டோரியாகவே போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு நான் ஒடிசி படிச்சதில்லை, பட் ஒடிசியை பற்றியான தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு நேரான ஒரு கதை. அது நோலனே வந்து இங்கே வந்து இதில் டிபேட் பேசும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தார், ஒரு ஸ்ட்ரெயிட்டான கதையாக அது இருந்துச்சு, எனக்கு அது வந்து அப்படி எடுத்து பழக்கமே இல்லை. ஸோ ஒரு நான் லீனியரான ஒரு ஸ்டோரியை வந்துட்டு அதை அதாவது சரி லீனியரான ஒரு ஸ்டோரியை வந்துட்டு நான் லீனியராக வெட்டி அது ஒரு ஒரு இப்போ வந்தான் சென்றான் வெட்டினான் குத்துனான் செத்து விட்டான் அப்படிங்கிறது இல்லாமல் செத்து விட்டான் வந்துட்டான் போனான் அப்படின்னு சொல்லி அதை மாற்றி கொண்டு வர்றதுக்கு அவர் கொஞ்சம் சிரமப்பட்டு டைம்லைனை மாற்றி அப்போ அதான். ஆனால் அதே சமயத்தில் அப்படி டைம்லைன் அவர் மாற்றி சொல்கிற மாதிரி பண்ணாலும் அது வந்து நமக்கு அந்த ஒரு லீனியாரிட்டி விடலை, புரியுதா? ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வையாக தான் இருந்துச்சு, ஒரு கதை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்கிறான், அப்புறம் அங்கே ஒருத்தர் இருக்கிறான், எதுக்கு இவன் வரான், இவன் எங்கே அங்கே போயிட்டான் அப்படின்னா குழம்பும். ஏன்னா இப்போ தான் செத்து போயிட்டு அப்படின்னு இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து அந்த ஒரு கதை ஓட்டம், சில இதுல வந்து நினைவுகள் மாதிரி கொண்டு போகிறது, சில இதுல வந்து கதை சொல்லி மாதிரி கொண்டு போகிறது, இதெல்லாம் பண்ணி அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காப்புல. பட் க்ளோஸ் டு ரியாலிட்டியை வந்து அவர் விட்டு கொடுக்கல. அது உண்மையிலேயே பிடிச்சிருந்துங்க படம். நான் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ஆக்சுவலாக நல்ல படம். ஒரு ஆரவாரம் இல்லாத பெருசாக விசில் அடிக்கிற மூமெண்ட் எல்லாம் வந்து 1-2 இடம் மேபி அங்கங்கே வரலாம். அது விசில் அடிக்கிற மாதிரிலாம் வராது, வாவ் அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். ஆமாம் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த படமும் இந்த 3 மணி நேரம் படம், அது நடுவில் இன்டர்வெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா 3 மணி நேரம் வருது. ஆனால் 3 மணி நேரம் மாதிரி ஃபீல் ஆகலை. ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. கொஞ்சம் விறுவிறுன்னு போன மாதிரி தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் வந்து அது விறுவிறுப்பான கதையே இல்லை, மெதுவாக பேசிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த டயலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் உத்து கவனிச்சு, நான் தமிழில் தான் பார்த்தேன், ஆங்கிலத்தில் பார்க்கும்போது இன்னும் ஏன்னா எனக்கு தெரியும் எதாவது கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தா ஒரு விளங்காதுன்னு தெரியும். ஸோ மேக்ஸிமம் இந்த இங்கிலீஷில் கேட்கணும்னா அது வந்து நம்ம ஹெட்செட்லாம் மாட்டிட்டு பார்த்தோம்னா தான் அந்த எஃபெக்ட் வரும். தமிழில் பார்க்கும்பொழுது அது டப்பிங்கே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன வருதுன்னா, இந்த தமிழில் டைட்டில் போடுறீங்க, அது வரவேற்கத்தக்கது, இந்த ஒடிசின்னு போடுறீங்க, ஆனால் அதுக்கு எதுக்கு அந்த ஃபாண்ட்டு? வெறும் டைப் பண்ணுற ஃபாண்ட்டுங்க. ஐமேக்ஸ் தேட்டரில் வெறும் இந்த நம்ம டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணால் என்ன வரும் ஒரு ஃபாண்ட்டு? அந்த சரத்தை எடுக்கலான்றீங்களா? இப்போ நீங்கள் அவங்களோட அந்த ஒடிசின்னு இப்போ டைட்டில் போடுறீங்க, டைட்டில் கார்டு ஒரிஜினல் டைட்டில் கார்டு இங்கிலீஷ் டைட்டில் கார்டு இப்படி இருக்குது. அந்த இங்கிலீஷ் டைட்டில் கார்டு மாதிரியே தமிழ் டைட்டில் கார்டை டிசைன் பண்ணி போடுறதுக்கு ஆள் இல்லையா? வெறும் ஒரு டெக்ஸ்ட் ஃபாண்ட்டை எடுத்து போடுறாங்க, இந்த ஒடிசி அப்படின்னு இங்கிலீஷில், அது தமிழில் ஓடிசின்னு போட்டு தமிழில் ஒரு வெறும் நீங்கள் மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணால் ஒரு ஃபாண்ட் வருதுல, அந்த ஃபாண்ட். இதை கன்னடத்தில் எப்படி போட்டிருக்காங்க பார்த்து பெங்களூரில் கொஞ்சம் பரப்பி விட்டால் தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் சிரத்தை எடுத்து டப்பிங் பண்ணதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிருப்போது? ஏஐல கொடுத்தா அழகாக அதே ஃபாண்ட்டில் எனக்கு இது எழுதி கொடுத்துரும். ஏஐல போட்டு அழகாக எடுத்துக்கலாம். அது கூட எடுக்காமல் வந்து அப்படியே வெறும் டெக்ஸ்ட். பரத்வாஜ் இன்டர்வியூக்கு வந்தாரு, அப்படியே இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு போயிடலாம், தப்பு பண்ணிட்டாப்ல. ஸோ அது கொஞ்சம் எனக்கு இதுக்கும் கூட மெனக்கடாமல் இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒரு டைட்டில் கார்டும் கூட தமிழில் போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மெனக்கடை சிரத்தை எடுக்காமல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, சரி இந்த கதைக்குள்ளே வந்துருவோம்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த படத்தை பற்றியான விஷயங்கள். இதில் வந்துட்டு நம்ம வியந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெனிலோப்பியாவுடைய அந்த ஒரு கணவனுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு மனைவி, அட் த சேம் டைம் வந்து அவளை சுற்றி வந்துட்டு மற்ற ஆண்களை எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு போயிடணும். ஸோ ஒடிசியை பற்றி தெரியாதவர்களுக்கு அந்த கதையை ஒரு சின்ன சுருக்கத்தில் சொல்லிடுறேன். உங்களுக்கே தெரியும், இந்த ட்ராய் நகரத்தை வந்து வீழ்த்துறதுக்கு கிரேக்க படைகள் சதி செய்கிறாங்க. என்ன சதி செய்கிறாங்கன்னா, ஒரு குதிரையை, ட்ரோஜன் ஹார்ஸ்னு சொல்லி ஒரு குதிரை மாதிரி ஒரு சிலையை வந்துட்டு ஏத்துனாங்கிற கடவுளுக்கு வந்து காணிக்கை செய்கிற மாதிரி, அது வீரத்துக்கான கடவுளுங்க. அவங்க உள்ள வீரத்துக்கும் விஸ்டம்க்கும் ஆன கடவுள், ரெண்டுக்குமான கடவுள் அவங்க. ஸோ அந்த கடவுளுக்கு ஒரு காணிக்கை செய்கிற மாதிரி ஒரு ஏமாத்து வேலை பண்ணுறாங்க. கடற்கரையில் அது ஒதுங்கிடுவாங்க. அதுக்குள்ளே மனிதர்கள் இவங்க பதுங்கியிருப்பாங்க. சரி, கடவுளுக்கான காணிக்கைங்கிற மாதிரி நினச்சிட்டு இதை எடுத்து கொண்டு போய் ட்ராய் நகரத்துக்குள்ளே, ஏன்னா ஒரு அழகான மரத்தால் செய்யப்பட்ட குதிரை சிலை, பெரிய சிலை. ஸோ அதை கொண்டு போய் அவங்க நகரத்துக்குள்ளே அந்த ட்ராய் வீரர்கள் கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. அப்படி வச்ச உடனே என்ன ஆயிரும், அப்புறம் அவங்க அன்றைக்கி இரவு வந்து உள்ளே வந்து ஆளுங்க தங்கியிருப்பாங்க. அவங்க வெளியில் வந்து உடச்சிட்டு வந்து கேட்டுக்கு, அதாவது ஏன்னா அந்த கோட்டை மதில் சுவரை தாண்டி வர முடியாது. அப்போ அந்த கேட்டை திறக்கிறதுக்கு ஒரு சின்ன குரூப் உள்ளே போயிட்டு அந்த கேட்டை திறந்து விட்டு பெரிய கிரேக்க படை உள்ளே வரதுக்கு வழிவகுக்கும். அது அப்படி உள்ளே வந்த கிரேக்க படை வந்து முழுமைக்கும் ட்ராய் நகரத்தை அழிச்சது. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எலியட்டோட கதை. இந்த கதையிலிருந்து இப்படி ட்ராய் நகரத்தை அழிச்சிட்டாங்கல்ல, அழிச்சதுல மிக முக்கிய பங்காற்றுறவர் தான் ஒடிசியஸ். ஒரு மாவீரன், அவன் ஒரு அரசனும் கூட. இத்தாக்காங்கிற ஒரு ஊருடைய ஒரு சிறு குறுநில அரசனும் கூட.
ஸோ அவனுடைய படையும் அவனோட ராணுவத்தோட அவன் வந்திருப்பான். அவன் தான் வந்து அந்த ட்ரோஜன் ஹார்ஸ்ல இருந்துக்கிட்டு அந்த போர்ல வந்து கலந்துக்கிட்டு வெற்றி வாகை சூடுவதற்கு அவன் மிக முக்கிய காரணமா இருப்பான். அவ்வளோ வெற்றி வாகை சூடிய அந்த கிரேக்க படை திரும்ப அந்த வெற்றியோடு அவங்க ஊருக்கு திரும்புறாங்க. அப்படி திரும்புற அந்த கிரேக்க படைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இவனுக்கு இந்த ஒடிசியஸ்ங்கிறவனுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த கிரேக்க அரசர் இருக்கார்ல அவருக்கு நடந்த பிரச்சனைகள், இந்த விஷயங்களை உள்ளடக்கியது தான் வந்துட்டு இந்த ஒடிசியஸ் அப்படிங்கிற இந்த கதை. 20 வருஷம் ஆயிரும் திரும்ப வரதுக்கு. அப்ப அந்த ஒரு 20 வருஷமா இவன் போய் மாட்டிட்டு முழிக்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிள். இந்த ஹோமர் எழுதுறாருல, அவர் ஒரு தத்துவ ஞானி தான், அவர் ஒரு ஞானி தான். அவர் என்ன அந்த புக் எழுதியிருக்கவர், அவர் என்ன தத்துவத்தை எழுதுறாருன்னா, இந்த ட்ராய் நகரம் அழிக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா, அதை அவர் நியாயப்படுத்தல. புரியுதா? அந்த ட்ராய் நகரம் அழிக்கப்பட்டது குளோரிஃபை பண்ணல, ஏன்னா அது ஒரு தவறுங்கிறத உணர்த்துறாரு. எதுல உணர்த்துறாருன்னா ஒடிசியஸ்ல உணர்த்துறாரு. எலியட்ல வந்துட்டு ஒரு பெண்ணுக்காக நடக்கிற சண்டை, அந்த பெண்ணை வந்து இது பண்ணிட்டாங்க, அவன் பண்ணதும் தப்பு தானேங்க, ஒருத்தனோட வைஃபை கூட்டின்னு ஓட்டான். அதுதான். ஸோ அதனால வரக்கூடிய சண்டை, அந்த சண்டையோடைய நீட்சி அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த இது அதோட முடியும். அந்த போர், அந்த போர்ல வந்துட்டு கிரேக்கர்கள் வந்து வெற்றி வாகை சூடிடுறாங்க, ட்ராய் நகரத்தை ஃபுல்லா அழிச்சிடுறாங்க. பட் இது வந்து அவங்களுக்கு ஒரு சாபமா வந்து அமையுது. ஏன்னா பல பேரோட துயரத்துல அந்த வெற்றியை வந்து அவங்க கொண்டாடினாங்க. அவ்வளோ பேருடைய துயரத்துல வெற்றியை கொண்டாடுற அந்த வெற்றி வந்து நமக்கு துன்பத்தை தான் தரும், அது நிரந்தர அமைதியை கொடுக்காது. ஸோ போரினால் என்றுமே நிரந்தர அமைதி கிடைக்காதுங்கிறதான் ஒடிசியோட கதை. ஸோ இந்த பிலாசபிக்கல் எசன்ஸை வந்து கிறிஸ்டோபர் நோலன் தன்னோட படத்துல அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே, புரியுதா? இந்த இதை வந்து ஹோமரும் அவரோட எழுத்துலயும் இது இருக்கு. இது அதனால் அது வந்து ரொம்ப வெளிப்படையா இருக்காது, ஒரு மாதிரி ஒரு மறைமுகமா இருக்கு. அதை கிறிஸ்டோபர் நோலன் வந்து அந்த எசன்ஸை உள்வாங்கிக்கிட்டு ஒரு போர்னால என்னைக்குமே முழுமையான அமைதி திரும்பாது அப்படிங்கிற ஒரு பிலாசபியை வந்து இந்த படமா காட்டியிருக்காரு. அண்ட் இன்னொரு சைடு இவனோட அந்த நம்ம எடுத்துடலாம் முடிவு, நம்ம எல்லாம் பண்ணிடலாம், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா வந்து ஒடிசியஸ் வந்து அகிலேஸ் வந்து எப்படி ஸ்ட்ராங்கோ, ஒடிசியஸ் வந்து ரொம்ப மூளை உள்ள. அதனால இவன் நினைச்சுக்கிட்டதுனால தான் இந்த பிரச்சனைலாம் அவனுக்கு வருது. ஸோ அதை உணர்த்துற மாதிரியே இருக்கும் ஒரு தத்துவம். இல்லை, அதுதான், நீ எதுவும் இல்லை, இது இந்த வெற்றி கிற்றி எல்லாமே வந்து உனக்கு ஒரு மாயை தான், நீ தோத்துருவ, நீ வந்து உன்னோட இடத்துல இருந்து இறங்கிடுவேங்கிற கான்செப்ட்லேயே தான் நடக்கும். அதையும் மீறி அவன் எப்படி வந்து தன்னுடைய இதை வந்து மாறான். ஸோ இது என்னன்னா, அந்த ஒடிசியஸ் வந்து வெற்றி வாகி சூடினவன், அவங்க அந்த படைகள் வருது, அரசனோட படைகளும் போகுது, அவனுக்கு ஒரு மாதிரி, அந்த அரசனுக்கு கிரேக்க அரசனுக்கும் நிறைய தவறுகள் நடந்து அவனும் செத்து போயிடுவான். அவனுடைய இறப்பான இந்த படத்துல பெருசாக ஹைலைட்டாக காட்ட மாட்டாங்க. அது ஒரு இந்த பின்னாடி வர ஒரு ஆவிகள் வந்து பேசுற மாதிரி ஒரு காட்சியில் அது கொண்டு போயிடுவாங்க. ஆனா இவன் அந்த ஒடிசியஸ் போற ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி அவனோட குரூ ஒவ்வொருத்தனும் அவனோட படைகள்ல எல்லாத்தையும் இழந்து, அதுல அவனுக்கு ஒரு சாபம் மாதிரி தான் அது. அந்த ஒரு சாபம் வந்து அவனுக்கு சேர்ற மாதிரி, அந்த இறப்புக்கு காரணமானது இவனோட ஐடியா மூலமா தான் அந்த ட்ரோஜன் ஹார்ஸ். இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் யாருக்கான இது, அத்தீனாங்கிற அந்த கடவுளுக்கான ஒரு காணிக்கை மாதிரி பொய் சொல்லி, ஸோ கடவுளின் பேர்ல பொய் சொல்லி ஒரு ஒரு படுபாதக செயலை அவங்க செஞ்சிடறாங்க. கரெக்டா? அப்ப அந்த கடவுள்கள் வந்து கோவப்பட்டுறாங்க. ஸோ கடவுள்கள் கோவப்பட்டு இவனை தண்டிக்கிறாங்க. இப்போ இந்த தண்டனையை நீ வாங்கித்தான் தீரணும், நீ பண்ண அந்த துன்பத்துக்கான தண்டனையை நீ வாங்கித்தான் தீரணுங்கிற அந்த கான்செப்ட்ல தான் ஒடிசியஸ் முழுசா போகுது. அப்ப இவன் குடும்பத்தை பிரிஞ்சிடறான், இவன் குடும்பத்துக்கு போய் சேர முடியல, இவனுக்கு பிரிவினுடைய வேதனை இவனுக்கு அதிகரிக்குது. ஒவ்வொரு நாளும் மனைவியை பிரிஞ்சிருக்கிறான், பையனை பிரிஞ்சிருக்கான், பையனை பார்க்க முடியல. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த ஒடிசியஸ் வந்து தான் குடும்பத்தை போய் சேர முடியாம தவிக்கிறான். தான் யாரை காப்பாற்றணும்னு நினைச்சு அவன் இந்த போர்க்களத்துக்குள்ள வந்தானோ அவங்க யாரையுமே அவன் காப்பாத்தாம வெறுங்கையோட வருவான். தன்னை நம்பி வந்த போர் வீரர்களை காப்பாற்றணும்னு நினைப்பான். ஆனா கடவுள் வந்து அவனை காப்பாற்ற விட மாட்டாங்க. எல்லா கடவுளும் சேர்ந்து அவனுக்கு சதி பண்ணி அவனை செஞ்சு விட்டு ஒரு லெவலுக்கு மேல அந்த அத்தீனா வந்து அவருக்கு கூடவே இருந்து கைட் பண்ற மாதிரி அந்த கதையிலுமே அப்படிதான் வருமா. ஸோ அதை இந்த படத்துல அப்படியே காட்டுங்க. எத்தீனாங்கிற கேரக்டர் வந்து ஜிந்தாயா பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. அந்த எத்தீனா வந்துட்டு ஒடிசியோடைய நாவல் படி, அந்த கதையின் படி என்ன ஆகுதுன்னா, அந்த கடவுள் வந்து அவனை கைட் பண்ணிட்டு இருக்கும், அவனுக்கு வழிகாட்டும். ஏன்னா அவனோட இஷ்ட தெய்வம் அது. அவன் அதாவது ஒடிசியஸோட இஷ்ட தெய்வம் வந்து எத்தீனா. ஸோ எத்தீனா வந்து அவனோட கஷ்டத்துல துணை நின்று அவன் கூட அந்த பேசி அவனை புரிய வச்சு கொண்டு போகுங்கிறது தான் ஒடிசியில வர கதை. ஆனா இவர் ஒரு ட்விஸ்ட் அங்க வச்சிருப்பாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த ட்ராய் நகரம் அழிக்கப்படுதுல்ல, அது கடைசி சீன்ல தான் காட்டுவாரு. அந்த ட்ராய் நகரம் அழிக்கப்படும் போது பல பெண்கள் வந்து கொலை செய்யப்பட்டு கற்பு சூறையாடப்படுவாங்க. அதுல ஒரு பெண்ணை கொண்டு வந்து தலையை வெட்டி கொல்லுவாங்க. அந்த பெண்ணோட தலையை வெட்டும் பொழுதும் அந்த எத்தினா கோயிலுடைய சிலையோட தலை உடையும் பொழுதும் அது ரெண்டும் ஒரே டைம்ல நடக்கும். ஸோ இதை வந்து கிறிஸ்டோபர் நோலன் காட்டியிருப்பாரு. ஸோ அந்த பெண்ணை ஒருத்தங்க ஒரு எந்த பாவமும் செய்யாத ஒரு அப்பாவி பெண்ணை கொண்டு வந்து தலையை வெட்டி கொள்றானுங்கள, அந்த பெண்ணோட இமேஜ் வந்து ஒடிசியஸ் மைண்ட்ல வந்து
அத்தினா கடவுளோட இதோட இமேஜோட அவனுக்கு பொருந்திட்டு அவனை வந்து அவனோட கில்ட்டை வந்து அவனுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. நீ பண்ணது தப்பு, நீ இது ஒரு நேர்மையான வெற்றி இல்ல. ட்ராய் நகரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான நகரம், அதை நேர்மையா போர் செஞ்சு வைக்கணும். ஆனா நேர்மையா போர் செஞ்சு வைக்காம கடவுளுடைய பேரை சொல்லி ஒரு ஏமாத்து வேலையை செஞ்சு போர் செஞ்சனால நீ பாவத்துக்குரியவன், சாபத்துக்குரியவன் அப்படின்னு. அப்ப இது என்னன்னா, ஒரு முறைகேடான வெற்றியை எலியட்ல கொண்டாடப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு முறைகேடான வெற்றி, அந்த வெற்றியினால நன்மை வந்து சேரல அப்படிங்கிறத ஒடிசியஸ்ங்கிற அந்த இதழ் மூலியமா, காப்பியத்தின் மூலியமா ஹோமரே வந்து அது தப்புன்னு சொல்லி வச்சிருக்காரு. வரலாற்றில் நடந்தது தப்பு, அது வரலாற்றில் நடந்த ஒரு பிழை, அது மீண்டும் நடக்கக்கூடாது. ஸோ இப்போ புரியுதா ஹோமர் ஏன் மக்கள் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பிலாசபராகவும் எடுத்துக்கொண்டாங்கன்னு. ஸோ அதை நல்லா உள்வாங்கி இப்போ நீங்கள் ஒரு கதையின் மட்டும் கொண்டு போல கிறிஸ்டோபர் நோலன், இந்த கதையை மட்டும் கொண்டு போகாம இது ஒரு பிலாசபிக்கல் பாடமாகவும், அப்போ வந்து அந்த ஒடிசியஸோ அவருக்குள்ள பேசிக்கக்கூடிய அந்த கதை, நமக்கு என்ன நடந்துச்சு, நான் இது எல்லாத்தையும் மறந்துட்டேன், யாருக்காக நம்ம இது வந்தோமோ, யாரை பாதுகாக்கணும்னு நினைச்சோமோ அவங்களே மறந்துடுவாங்க. பல வருஷத்துக்கு அவங்க மறக்க அடிச்சிருப்பாங்க. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டோம், யாரை காப்பாற்றணும்னு நினைச்சோம் அவங்களையும் காப்பாற்ற முடியாம போயிடும். ஸோ எதை நினைச்சு வந்தோமோ எதுவுமே அவனுக்கு இருக்காது. கடைசியா அவன் நாட்டை காப்பாற்றுறதுக்கே அவன் பலாதவரப்பட்டு தான் காப்பாற்றுற மாதிரி ஒரு முடியும். அதுவும் என்னன்னா தன்னுடைய தோல்வியை ஒத்துக்குவான். நம்ம செஞ்சது தப்பு, நம்ம எதுவும் புடுங்கல, நம்ம வந்து சரண்டர் ஆயிரும், கடவுள்கிட்ட சரண்டர் ஆயிரோம்னு சரண்டர் ஆவான். அடுத்து முடிச்சு பார்க்கும்போது அவனுடைய இது வந்துடும், கடல் வந்து அவனை கொண்டு வந்து அங்கே சேர்த்திருக்கும். அப்புறம் பிச்சைக்காரன் மாதிரி வேஷம். அவன் வந்து வெளிப்படையா பிச்சைக்காரனாவே இருப்பான். அவனால நான் தான் அப்பான்னு பையன்கிட்ட சொல்லிக்க முடியாது. ஓகே, எனக்கு இதுல ஒன்னு கிறிஸ்டோபர் நோலனோட டச், அது ஒடிசியஸ்லயே இருக்கான்னு எனக்கு தெரியல, அது நான் என்ன படிச்சது இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா கிறிஸ்டோபர் நோலனோட அந்த சினிமாட்டோகிராஃபில மட்டும் அதை கொண்டு வந்தா அப்படின்னா இந்த ஆளு ஒரு பெரிய ஜீனியஸ் தான். ரீசன் என்ன, ஒரு நாயை வந்து அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை கொண்டு வந்திருப்பாரு. அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த கேரக்டர் அந்த நாயை பார்த்துக்கிட்ட ஒரு ஆள், இவரோட ஃப்ரெண்டு, ஒடிசியஸ் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாப்புல, இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா எஜமானனுக்காக வெயிட் பண்ணுது. ஸோ அதுக்கு அந்த சின்ன ஃபிளாஷ்பேக், அந்த நாய்க்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். இந்த வேட்டை நாய் வந்து ஒடிசியஸோட நாய். அப்ப சொல்லுவான், இது வந்து அவங்க அப்பாக்கா தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிமா அந்த பையன்கிட்ட, ஒடிசியஸோட பையன்கிட்ட. அவன் பேர் என்னங்க, டெலமாக்கஸ். ஸோ அவன் வந்து சின்ன பையனா இருப்பான். அவன் ஆட்சி, யார் நம்ம ஸ்பைடர்மேன் தான், அவன் வந்து அவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அவனோட மைண்ட்ல இருக்கும். பட் ஆனால் அதுக்கான ஒரு வீரம் அவனுக்கு வரல, ஏன்னா சின்ன பையன் தான். ஸோ அவங்க அம்மா வந்து எப்படியாவது தன் பையனை ஆட்சிக்கு கொண்டு வரணும், ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. எல்லாரும் வந்து இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு காலத்தில் விசுவாசியா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு துரோகியா மாறி ஒடிசியஸ் வரமாட்டான், செத்துட்டான், அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட மனைவியை வந்து கல்யாணம் பண்ணி அரசனாகிறதுக்கான வழிமுறைகளை பிளான் பண்ணிட்டு சதி திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த அரண்மனையில. அப்போ இந்த பையன் வந்து தான் உயிரையும் காப்பாற்றிக்கணும், அப்பா உயிரோடு இருக்காருன்னு நம்பவும் வைக்கணும் மக்களை, அப்பாவை எப்படியா கொண்டு வந்துடணும். ஸோ இந்த பத்திரத்தில் அவன் வந்து அம்மாவே விட்டுட்டே போயிடுவான், அம்மாவை தவிக்க விட்டு போயிடுறான், தனியாக விட்டு போகிறான். போயிட்டு அப்புறம் பிரச்சனை ஆகிட்டா கடைசியில் அவங்க அப்பா வராரு. அப்படி வரும்போது அந்த நாயோட கனெக்ட் பண்ணி தான் அவங்க அப்பாவை ஐடென்டிஃபை பண்ணுவான். ஏன்னா அந்த நாய் வந்து அவங்க அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கும், அது சாகவே சாகாது. அவ சொல்லுவான், எந்த ஒரு நாய் 20 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழாது, ஆனால் இது வந்து தன்னுடைய எஜமானனுக்காக இது வந்து தன் உயிரை பிடிச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி இந்த பிச்சைக்காரனோட தோற்றத்தில் வரக்கூடிய ஒடிசியஸ் வந்து அந்த நாயை தடவி கொடுத்தோன்னே அது இறந்துரும். அது இறந்ததை பார்த்த உடனே தான் இவனுக்கே அவங்க அப்பாவை அடையாளம் தெரியும். ஏன்னா ஒரு நாய்க்கு வளர்த்தவன் மேல நன்றி இருக்கு, ஆனா இவனுக்கு உண்மையாகவே அவங்க அப்பா மேல நன்றி இல்ல. அதனாலதான் பதவிக்கே வெயிட் பண்ணி அவன் வந்து அவங்க அப்பா வரணுங்கிறத விட அவனோட அந்த கேரக்டரை பாத்தீங்கன்னா அப்பா வராரு வரலங்கிறதுலாம் அவனுக்கு ரெண்டாவது விஷயம். அவனோட மைண்டே வந்து நான் அடுத்த அரியணைக்கு ஏறணுங்கிற எண்ணத்திலே தான் இருப்பான். அதுக்கு தகுதி இருக்கா இல்ல, அவங்க அம்மா தெளிவா சொல்லுவா, உனக்கு அந்த தகுதி இல்ல, அந்த தகுதி இருக்குன்னு அவன் சொல்லும் பொழுதுதான் ஒரு கதை வரும். அதுதான் நம்மளுடைய மகாபாரதத்தில் இருக்க கதை அப்படியே ஒடிசியஸ்ல இருக்கு. அது சொல்றேன். அர்ஜுனன் வந்து வில்லுல நாணேற்றி தான் திருமணத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கதை படிக்கிறோமா. அப்ப இந்த வில்லுல நாணேற்றுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து ஒடிசிலையும் அதே கதை அப்படியே இருக்கு. எது முதல்ல எது பின்னாடிங்கிறதுலாம் ரெண்டாவது. பட் இதே பழக்க வழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்குங்கிறது வந்து நமக்கு தெளிவா தெரியுது. அப்ப ஒடிசியஸை வந்து சொல்லும் பொழுது ஒடிசியஸ் எப்படி என்ன கல்யாணம் பண்ணா அப்படின்னா, அவன் அந்த நான் ஏத்துறதும் கொஞ்சம் அந்த சீன் வந்து நல்லா எடுத்துருப்பாங்க. முறுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, இவன் மட்டும் இப்படி ஒரு மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சு இப்படி அழுத்தி இப்படி போடுவான். அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படி போட்டு முடிச்சுட்டு அப்படி ஒரு அந்த இது டங்குன்னு ஒரு சவுண்ட் கொடுப்பான். அது வந்து அது தியேட்டர்ல பாருங்க, அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். அவன் கல்யாணத்துல எப்படி வந்து அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணா அப்படின்னு அப்ப வந்து சொல்லுவா, பல ஆக்ஸ் இருக்கும், அதாவது பல கோடாரிகளுக்கு நடுவுல அந்த அம்பு போய்
மரத்தை அடிக்கணும். அப்புறம் பல கோடாலிக்கு நடிக்கிறப்ப அந்த கோடாலிக்கு நடுவில் புகுந்து அந்த அம்பு போய் அங்கே இது பண்ணணும். கிட்டத்தட்ட நீங்க அர்ஜுனன் வந்து கல்யாணத்துக்கு என்ன பண்ணாரோ அதே மாதிரியான விஷயம் தான் இதுலயும் இருக்கும். நாணேற்றணும் இதெல்லாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன்கிட்ட கொடுப்பா, உனக்கு தகுதி வந்துருச்சா, இது அவங்க அப்பாவோட வில் தான், இதில் நீ நாணேற்று அப்படின்னு சொல்லி கையில் கொடுப்பான். அப்போ போகும்போது முடியாது, அவனால் அமைக்கி பார்ப்பா முடியாது. அவங்க அம்மா வந்து நீ இன்னும் தகுதி அடையலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபெமினிசம் அதில் கொஞ்சம் சொல்லுவாங்க, இன்னும் ஒரு பையன் தான் ஆட்சி ஆகணும்னா உங்க அப்பா இல்லாம நான் 20 வருஷம் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ராணியான ஆட்சி பண்ணிருக்கேன்னு சொல்லி அது கொஞ்சம் ஃபெமினிசம் கண்டென்ட். அது பாருங்க டிஃபரெண்டா இருக்கு. ஒரு ராஜா செத்துட்டாருன்னா இன்னொருத்தர் வந்து எடுத்து பாரு, இல்ல தம்பி ராஜா இருப்பாரு. இதுல வந்து அந்த மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு இவங்க எல்லாம் ராஜா ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஊர்ல பாருங்களேன், அது ஒரு கல்ச்சரா இருக்கு. ஸோ வந்து மனைவியை டேக்கர் அடுத்து யார் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து ராஜாவா மாறுறது. இவ வந்து உண்மையா இருக்கனால, கணவன் மேல உண்மையான காதல்ல இருக்கனால அவன் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இத்தனைக்கும் கணவன் வந்து நான் வருவானான்னு தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு போறோம். ஸோ அதனால உனக்கு ஒரு உன்னோட உயிருக்கும் பையனோட உயிருக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சு நீ ஒரு முடிவு எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா யாராவது ஒருத்தன் கல்யாணம் பண்றேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிட்டு அவன் ஆட்சியில உட்கார வச்சிரு, பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதான் அவரோடது. ஆனா இவ தான் உயிரையும் தன்னுடைய பையன் உயிரையும் எல்லாத்தையும் ஒரு ஆபத்துல வச்சுக்கிட்டு அவ இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பா. அந்த 20 வருஷமும் சுத்தி துரோகிகள் தான் அவளை சுத்தி. என்னைக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்கிற சூழல் தான் இருக்கும். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் பையனுக்கு தகுதி இல்லை. ஸோ இந்த இதுல எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இந்த பையனுக்கு வந்து இன்னும் அந்த அதிகாரத்தை அடையக்கூடிய தகுமையே வரல. ஆனா அவன் அப்பா மேல அவனுக்கு பாசமும் இருக்கு. எனக்கு அவங்க அப்பாவே தெரியாது, ஏன்னா அவன் வளர்க்கவே இல்லை சின்ன வயசுல. சரியா, சின்ன வயசுல போனாலும் அவனுக்கு அவங்க அப்பாவே தெரியாது. அதனாலதான் அவங்க அப்பாவே நேர்ல வந்தும் அவங்க அப்பாவை வந்து அவன் பிச்சைக்காரன் தான் நினைச்சிட்டு இருப்பான். அந்த நாய் செத்ததுக்கு அப்புறம் அந்த நாய் தான் அவனுக்கு காட்டி கொடுக்கும், இதுதான்டா அவன் அப்பான்ட்டு. அப்பதான் அவனுக்கு கண்ணு கலங்கும், அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறான் இதுதான் நம்ம அப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா அதை அவன் கிட்ட கேட்கும் போது அவன் ஒத்துக்க மாட்டான். புரியுதா? அவங்க அப்பா கிட்டே கேட்பான், நீங்க தானே ஒடிசியஸ் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப வந்துட்டு இல்ல நான் வந்து ஒரு பிச்சைக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ இது என்னன்னா, ஒடிசியஸ் வந்து தன்னுடைய அந்த ஈகோலாம் அந்த ஈகோலாம் பட்ட அடியில வந்து சுத்தமா மறைஞ்சு போயிருச்சு, அவனுக்கு சுத்தமா போயிருச்சு. ஸோ இப்போதைக்கு என்னன்னா தன் பையனுக்கான சாம்ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணுங்கிறது தான் அவனுடைய தாட் ப்ராசஸ் இருக்கு. அந்த அடிப்படையில் கடைசியில அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன் அதெல்லாம் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சி சூப்பரா இருந்துச்சு. பண்ணியிருந்தாங்க வந்து அதே போல வந்துட்டு நீ எப்படி சுயம்பரத்துல தகுதியான ஆளை தேர்ந்தெடுத்தியோ அதே மாதிரி தகுதியான அரசனை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு போயிருவாப்புல இந்த ஆளு. ஸோ அந்த கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தில் எல்லா துரோகிகளும் வருவாங்க. வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்லுவா, ஒடிசியஸ் எப்படி ஒரு தகுதியான ஆளோ அதே போல யார் இந்த வில் எடுத்து நாணேத்தி கோடாலிக்கு நடுவில் அம்பு அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு சரியான ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஒருத்தனாலையும் பண்ண முடியாது. எல்லாருமே சொல்லுவாங்க உங்கள் பாயிண்ட் வந்து எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் இது அரசியல் சூழலில் இது இப்படி பண்ண முடியாது, ஒடிசியஸ் அளவுக்கு இங்கே யாருமே தகுதி பெற்றவங்க இல்லை, ஆனால் அதனால் இங்கே இருக்கிறதுல யாராவது ஒருத்தவங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் அந்த பிச்சைக்காரன் கையை தூக்கி நான் இன்னும் ட்ரை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாப்புல. எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திணற மாதிரி இருக்கும், நமக்கே வந்துட்டு வயசானவன் ஆயிட்டானே இவனால பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் வரும். பட் அந்த அதே சீன் வந்து ரிப்பீட் ஆகும், திரும்ப அதே மாதிரி நாணேத்தி அது டங்குன்னு அடிக்கிற சவுண்டு. தகுதியை இழந்து திருப்பியும் தகுதியை ஆனவன் அந்த இடத்துக்கு வருவாப்புல. வந்து அதுல அந்த வில் அந்த இது ஏத்துன அடுத்த நிமிஷம் அங்க இருக்க துரோகிகள் எல்லாத்தையும் அம்பாலேயே டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு ஒவ்வொருத்தனையா சாகடிப்பாப்புல. ஸோ அந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, உண்மையிலே ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சண்டை காட்சி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவன் பையன் வந்து ஒழுங்காலாம் சண்டை போட மாட்டான். அவன் ஓடி போயிட்டு ஸ்பைடர்மேன் படத்தில் தாவி எஸ்கேப் ஆயிட்டு பாப்புல. இந்த படத்தில் தாவறதுக்கும் சீன் இல்லை, இன்னும் சிலந்தி கடிக்கல. அதான் சொன்னா அதுவும் கடிக்க வச்சிருப்பாங்க கிரேக்க, இல்ல இன்னும் ஒரு வாரத்துல கடிக்க வச்சிருவாங்க. அந்த படமும் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு அவர் எல்லாம் பண்ணிட்டு அங்க கடைசியில அவங்க அப்பாவுக்கு வந்து ஆயுதத்தை கொடுத்து அவங்க அப்பாவை சண்டை போட சொல்லி, அப்பவும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து சப்போர்ட்டிவா தான் இருப்பானே ஒழிய அவங்க அப்பாவை போய் காப்பாத்துறதுக்கு அவன் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டான். அதுக்கான தகுதி அவனுக்கு இன்னும் வரல. ஸோ பேசிக்கா அதுதான் விஷயம். ஸோ இதெல்லாம் உணர்ந்து கடைசியில இவன் அதிகாரத்தை இது பண்றான். அப்பவும் வந்துட்டு அவன் சாகிற மாதிரி கண்டிஷன் போயிடுவான். எல்லாரும் அடிச்சு கும்பலாம் பட்டு செத்துரும். அவன் மனைவியோட மடியில படுத்துட்டு சாகிற மாதிரி கண்டிஷன் போவான். அப்போ அவங்க மனைவி சொல்லுவா வந்துட்டு இவ்வளோ நாள் உனக்காக காத்துட்டு இருந்தேன், என் மடியில் வந்து செத்துறாத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவா. அப்போ வந்து என்ன சொல்லுவான், இல்லை கடமைகள் இருக்குன்னு. அந்த கடமை என்னன்னா அவன் கூட போயிட்டு வீர சாவு தழுவிய வீரர்களுக்கு நல்ல மரியாதையான அடக்கம் வந்து அவன் செய்யலை. ஏன்னா போர்க்களத்தில் செத்தவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க. ட்ராயில இறந்தாங்கல்ல அவங்களெல்லாம் புதைக்கல பண்ணல, அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க.
ஸோ அதை வந்து அந்த ஆத்மாக்கள்லாம் வந்து கேட்குற மாதிரி ஒரு சீன் கூட வரும் உங்களுக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா. அதுவும் ரத்த பலி கொடுத்து தான் அந்த ஆத்மாக்களை வர வச்சு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து என்ன அப்படியே அனாதை பணமாக விட்டுட்டு வந்துட்டேன், மரியாதை செய்யலைன்னா சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு பயணம் பண்ணுறான். அதே ரூட்ல பயணம் போனே ஆகணும். திரும்ப பயணம் பண்ணி அவன் அங்கே போயிட்டு அந்த நன்றியை செய்ய போகிறான் அப்படின்னோட இந்த படம் முடியுது. எனக்கு இந்த படத்தை பார்க்கும் பொழுது இது வந்து ஒடிசி இந்த படத்தில் நான் சொன்னது போல் இந்த கதாபாத்திரங்களை மட்டும் இந்த ஆளு கொஞ்சம் கிரேக்கர்களை ஒத்த கதாபாத்திரங்களாவே தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா இது உண்மையாகவே இன்னும் நேர்த்தியாக தெரிஞ்சிருக்கும். அந்த குறைகள் இருந்திருக்காது. இன்னும் சிறப்பான படைப்பாக அது கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கோட்டையை விட்டாப்ல பிரான்ஸ் ஃபுட்பால் டீம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல மட்டும்தான் கோட்டை. மற்றபடி இது வந்து ஒன் ஆஃப் த நல்ல மூவி தான். கிறிஸ்டோபர் நோலன் ஒரு நல்ல படமாக தான் நான் பார்க்குறேன். ஃபைன். இதில் நீங்கள் ஃபிலாசபி பற்றி பேசினீங்க. இன்னொன்று, இந்த படத்தில் வந்து பிரம்மாண்டம் இல்லை. நான் அது வந்து ஒரு நீங்க பிரம்மாண்டம் நினைச்சிட்டு போகாதீங்க. இந்த படத்துக்கு பிரம்மாண்டம் இல்லை. வோல்ஃப்கேங் பீட்டர்சனின் ட்ராய் படத்தை பார்த்து அதே பிரம்மாண்டத்தை நிறைய பேர் வந்து சொல்றாங்க. நீங்க கூட என்ன சொல்லிருந்தீங்க, பிரம்மாண்டம் இல்லைன்னு தான் சொன்னீங்களோ. ஆனா சில பேர்லாம் பிரம்மாண்டம் இருக்கு, ஆனா அந்த ஒரு டோன் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டார்க்கா ப்ளே பண்ண எனக்கு தெரிஞ்சு இதுல பிரம்மாண்டம் ஃபீல் ஆகல. அந்த கிரேக்கத்தோடைய குளோரியஸ் பாஸ்ட காட்டல, ஒரு டார்க்கா போயிடுச்சு. இதுல இந்த குறைபாடை நான் என்னவா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, பாருங்க அதுல அவர் காட்டின பிளேசஸ்லாம் சிலது ரியல் பிளேசஸ். ரியலாவே ரோம் கிரேக்க ஆர்கிடெக்சர் கிடைச்ச சில இடங்கள்ல போயிட்டுலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அது அந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னு காட்டணும்ல. புதுசா இப்ப இருக்கிற டைம்ல எப்படி இருக்குன்னு காட்டினா எப்படி இருக்கும்? அது ஏதோ பழைய கட்டடமா இருக்கு. அப்ப அரசர்களா இருந்தவங்க பழைய கட்டடத்துல வாழ்ந்த மாதிரி காட்சி எல்லாம் வைக்கிறது வந்து அது வந்து ஒட்டலை. ரொம்ப ரியலிசத்துக்கு கூட ட்ரை பண்றேங்கிற பேர்ல அது ரொம்ப ஒரு மாதிரி அது ஒரு பிரம்மாண்டம்ங்கிற அந்த உணர்வே ஃபீல் ஆகல. பட் அந்த பிரம்மாண்டம்ங்கிற உணர்வோட நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து டிசப்பாயின்மெண்டா இருக்கும். ஆனா பிரம்மாண்டம்லாம் வேணாம்ப்பா, அந்த கதையில இருக்கிறது எப்படி நடந்திருக்கும், பெருசாலாம் பிரம்மாண்டம் இல்லாம நார்மலா காட்டு அப்படின்னா இது வந்து ஒரு பிலாசபிக்கலான ஜேர்னி. இது பொயட்டிக், நீங்க சொன்ன மாதிரி பொயட்டிக்கா ஒரு பிலாசபிக்கலான அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டயலாக்ஸ், அவங்களுக்குள்ள பேசிக்கிற தன்மைகள், அதுல இருந்து வரக்கூடிய தத்துவங்கள். எனக்கு இந்த படத்துல பிடித்த தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போரினால் நிலையான அமைதி என்றும் கிட்டாது. போர்ல வந்து நமக்கு வெற்றி தோல்வினால நமக்கு அமைதி நிச்சயம் கிடைக்காது, அது உண்மை அல்ல. பெருந்துயரம் தான் எந்த ஒரு போர்லையும் வந்து சேரும்ங்கிறது தான் கிறிஸ்டோபர் நோலன் இந்த ஒடிசி இதை பயன்படுத்தி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒண்ணு. இதுக்கு நடுவில் சிஜி விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னா, இந்த ஒடிசிலையும் நிறைய கற்பனை கதாபாத்திரங்கள், கற்பனையான இதிகாசம் சார்ந்த சில விஷயங்கள் உண்டு. அதுவும் இந்த படத்துல வந்து அவர் புறக்கணிக்கல. ஸோ பட் ஏன்னா அது புறக்கணிச்சோம்னா ஒடிசியில அதை சொல்லாம போற மாதிரி இருக்கும். மாயம் மந்திரம்லாம் காட்டிதான் அப்படி, ஏன்னா அந்த அவரோட பயணத்துல அப்படி அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுல காட்டின ஒவ்வொரு கிரியேச்சர்ஸையும் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கண்ணை சைக்ளாப்ஸ். ஸோ அந்த சைக்ளாப்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு மற்ற படங்கள்ல காட்டுற சைக்ளாப்ஸ் விட இந்த படத்துல காட்டின சைக்ளாப்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கன்வின்சிங்கா ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ரியலிஸ்டிக்கா ஒரு உண்மையாவே ஒரு சைக்ளாப்ஸ் இருந்துச்சுன்னா அது அந்த சைஸ்ல இருந்தா எப்படி ஒரு மெத்தனமா பெருசா காட்டினாலும் அதை வச்சு ரொம்ப மில்க் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் அது எந்த அளவுக்கு காட்டணும் மாதிரி நீட்டா காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது வந்துட்டு பயங்கரமாலும் ரொம்ப ஹாரர் மூவி மாதிரிலாம் காட்டல. பட் ஆனா அதுக்கு உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துரும், அந்த ஒரு பயம் வந்துரும். கொகைக்குள்ள போய் அவ்வளவு பெருசா ஒண்ணு படுத்துக்குது, எதிர்பார்க்க முடியாம போகும்போது அந்த கதவை சாத்தும் பாருங்க, அப்ப ஒரு கை மட்டும் தெரியும் அவங்களுக்கு, இருட்டா இருக்கும் கதவை, ஒரு கை மட்டும் தெரியும். அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளே அந்த கொகைக்குள்ள மாட்டிட்டு உட்காந்துருக்க ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. அப்புறம் அதுல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு குனிஞ்சு ஆட்டோட ஆட்டை அப்படியே போய் புது போறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல கதைகள்லாம் நிறைய கேட்டிருப்போம்ல. அதை கண்ணை குருடாக்கி இதெல்லாம் அவங்க தப்பிக்கிறது, அது ஓகே, கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் அது நல்லா இருந்துச்சு அந்த ஒரு சீன். அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்களா ஒரு தீவுல போய் மாட்டுவாங்க, ஒரு மாயாஜல தீவு. அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை சைஸ்ல இருப்பான். அது பார்த்தா கடைசியில அவனே பெருசா இருப்பான். சின்ன பையனை தான் தட்டி இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். கடைசியில பார்த்தா ஒண்ணு மட்டும் தெரியுது, ரியலா இருந்துச்சுன்னு வைங்களேன். இவங்க ஏதோ ரிட்டர்ன் வரும்போது சமத்தியா வடி வாங்கியிருக்காங்க. யாரு இவங்க ஒடிசியஸ் அவனோட குரூ வந்து போர்ல ஜெயிச்சுட்டு திமுறோட வெளியே வந்திருக்காங்க. எங்கேயோ தப்பா போய் கரை புரண்டு போயிருக்காங்க, போய் எங்கேயோ சமத்தியா அடி வாங்கியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி அந்த ஹெட்வைட்ட உடைச்ச கதையெல்லாம் எங்கேயோ பெரிய நாகரிகத்துல போய் மாட்டி அடி வாங்கியிருக்காங்க போல. சோ அவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி பூதம் மாதிரி எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதான் பெருசா அது மாதிரி காட்டுறாங்க, அது ஒரு மாதிரி பெருசா இருக்கிற மாதிரி. சோ அதுல வந்து ஏதோ பெரிய உருவத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பயங்கரமா உடம்பு ஃபுல்லா கவசம் போட்டுக்கிட்ட மக்கள் வந்து அவங்க அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். ஸோ அதுல இருந்து உயிரை தப்பிச்சு போவாங்க. அதுலேயே கிட்ட நிறைய பேர் செத்துருவாங்க. அந்த கூட்டத்திலேயே நிறைய பேர் பாதிக்கு பாதிப்பட அதுல அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சூனியக்காரிகிட்ட போய் மாட்டுவாங்க. அந்த சூனியக்காரி பன்னியாம, இது வந்து கிரேக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் பிலீஃப்ங்க. என்ன சூனியக்காரி பன்னியாம, நீங்க வந்து
பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அப்ராமிக் மதங்கள்ல பழக்கம் இருக்குல்ல, அந்த பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுங்கிற பழக்கம் எப்படி ஆரிஜின் ஆச்சுன்னு சொல்லி நான் கொஞ்சம் நோண்டிட்டு இருந்தேன். ஆப்ரஹாமிக் இல்ல, ஜூயிஷ், இஸ்லாம் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அதுதான் கிறிஸ்டியன்ஸை விட்டுருங்க, பட் ஆப்ரஹாமிக் மதங்கள்லயே அந்த ஒரு தொடர்ச்சி, கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் அதுல இருந்து மாறுறாங்க. அப்ப இது ஏன் இந்த பன்றிய உணவாக உட்கொள்ளக்கூடாதுங்கிற அந்த கான்செப்ட் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத தேடி பார்க்கும் பொழுது அது கிரேக்கத்துல வந்து நின்றுச்சு. ரீசன் என்ன, கிரேக்க மக்களுக்கு வந்து பன்றிகள் வந்து சபிக்கப்பட்ட மனிதர்கள்னு ஒரு நம்பிக்கை உண்டு. பன்றிகள் வந்து சபிக்கப்பட்ட மனிதர்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, பன்றியோட தோலும் மனுஷனுடைய தோலும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அவங்களோட தோல் நம்ம தோல் இல்ல, பட் அவங்களோட தோல் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டாவது, பன்றியோட கண்ணும் மனிதர்களுடைய கண்ணை பார்க்கறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். பாத்திருக்கீங்களா பன்றி கண்ணை? இல்லை, இனிமேல் அது மாதிரி தான் எனக்கு யோசனை வரும். ஸோ பன்றி கண்ணை பார்த்தீங்கன்னா மனிதர்களோட கண்ணுக்கும் பன்றியோட கண்ணுக்கும் பார்வை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பன்னியோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்வை வந்து நம்ம கண் பார்வையெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு மனிதர்களோட ஒத்து போகும். சரியா? இன்னொன்று, அந்த மனித கறியை சாப்பிட்டவங்களா இருக்காங்கல்ல, அந்த மனித கறி எப்படி டேஸ்ட் இருக்கும்னு சொல்லி பேசின சில கருத்துக்கள்ல உண்மையாவே கேனிபல்ஸ் கிட்ட சில போர்க்கே சாப்பிட தோணாத மாதிரி சொல்றேங்க கேளுங்க. அவங்க வந்து எந்த மீட்டோட வந்து ஒத்து போகுது அப்படின்னு கேட்கும்போது போர்க்குன்னு தான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அப்ப இந்த பிலீஃப் எங்க இருந்து வந்துச்சுன்னு தேடும் பொழுது அது கிரேக்க மித்தாலஜில சபிக்கப்பட்ட மனிதர்கள் தான் பன்றிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அது இந்த படத்துலயும் காட்டுறாங்க. சோனியாக்காரி இது பண்ணிடுறா. ஏஜ் ஆஃப் மைத்தாலஜின்னு ஒரு கேம் இருக்கும். ஆமா, அந்த ஏஜ் ஆஃப் மைத்தாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைத்தாலஜிக்கல் பவர்ஸ்லாம் இருக்கும். அந்த பவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் வந்து உங்களோட சோல்ஜர்ஸை வந்து ஒரு இது பண்ணீங்கன்னா எல்லாரும் பண்ணியாயிடுவாங்க. நம்ம சோல்ஜர்ஸ்லாம் பண்ணியாயிடுவாங்க. ஸோ இது வந்து அந்த கேம்லேயே அது இருக்கும். அது ஏன்னா இது எல்லாமே இந்த கிரேக்க மைத்தாலஜியோடைய அந்த இன்ஸ்பிரேஷன். அது இந்த படத்துலையும் அப்படியே சோனியாக்காரி மனுஷங்கள்லாம் பண்ணி ஆக்கிறா அப்படிங்கிற தத்துவத்தோட அடுத்த அந்த பன்றி இறைச்சி பார்த்தீங்கன்னா தோழர். ஸோ அந்த பன்றிகளாக மாறி இருப்பாங்கல்ல, நினைக்கிறீங்க என்ன பன்றிலே சுத்திட்டு இருக்காப்ல, அது எதுக்குன்னா அப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மாத்திருப்பாங்க. இவனோட சோல்ஜர்ஸ் அந்த மாதிரி பண்ணியா மாத்திட்டு இருப்பாங்க. பாவம் அவங்க வேற பாத்தீங்களா பூன்னு எல்லாம் வருவாங்க வந்துட்டு, என்னடா சாப்பிட்றாத எங்களை சாப்பிட்றாத நாங்க தான் அதுங்கிற மாதிரி கத்திட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு, அப்புறம் கடைசியில அந்த சூனியக்காரியை அப்படி ஒரு கரெக்ட் பண்ணி பேசி ஒரு மாதிரி அந்த பக்கத்துல இந்த காக்கா கழுத்தை பிடிச்சி இது பண்ணி அந்த சூனியக்காரியை வந்து திரும்ப அந்த சூனியத்துல இருந்து அந்த வீரர்களை காப்பாத்து. அப்ப ஒரு ப்ராஃபஸி சொல்லுவா, யாருமே பிழைக்க மாட்டாங்க, நீ ஒருத்தன் தான் பிழைப்ப அப்படின்னு சொல்லுவா. இவன் வந்து அதை மீறி நான் வந்து அதை பிழைக்க வச்சு காட்டுறேன்னு சொல்லி சபதம் எடுத்துட்டு தான் போவான். பட் அவன் வந்து எல்லாருமே செத்துருவாங்க, இவன் ஒருத்தன் தான் பொழைச்சிருப்பான். இது வந்து விதி, அதுதான். ஸோ பேசிக்காக அந்த என்ன கதைன்னு புரியுதா, அந்த போர்ல இருந்து மீண்டவங்க ரொம்ப கம்மி. ஸோ போரால நன்மை வரலைங்கிறது தான் ஹோமர் வந்து அந்த ஒடிசியில சொல்லுவாங்க. இது லைட்டா ஒரு விஷயம் புரியல. அதுக்கப்புறம் சைரன் ஐயோ அது நல்லா இருந்துச்சுங்க. காமெடியில அது வந்து அது புதுசா இருந்துச்சு. அந்த சைரன் பாடல் கேட்கும்போது நமக்கு வந்து பைத்தியம் முடிச்சிருவோங்கிறது ஒரு நம்பிக்கை. அது எந்த அளவுக்கு பாடுதுன்னு இப்ப புரியுதா, ஏன் சைரன் காரணம் இதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு. அது இதுல இருந்து வந்ததுதான் சைரன் சத்தம். ஒரு மாதிரி நம்மள வந்து நமக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி. சோ அதனால இந்த சத்தத்துக்கு சைரன் பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த சைரன்ங்கிறது என்னன்னா, எப்படி சொல்றது, இந்த பாதி மீன் பாதி பெண்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அது எப்படி மெர்மைட்ஸ் தான். மெர்மைட்ஸ்லயே சைரன்ஸ்ங்கிறவங்க கொஞ்சம் ஈவில். மெர்மைட்னா வந்து அது லவ், அது டிஸ்னிப்ல மெர்மைட்னா லவ், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். படித்தாண்ட பத்தினிங்கிற கான்செப்ட்ல கடல் தாண்டா பத்தினிங்கிற கான்செப்ட். அது இது வந்து பாத்தீங்கன்னா சைரன்ங்கிறது வந்து மீன் மாதிரி பெண் உருவத்துல, அது மெர்மைட் தான், ஆனா கொஞ்சம் தப்பானவங்க. என்ன தப்பானவங்க, நம்மள சாப்பிட்டுருவாங்க. ஓகேவா? நம்மள மயக்கி அவங்க சாப்பிட்டுருவாங்க. அவங்களோட இசைகளை நம்ம கேட்டோம்னா நம்ம வந்து அவங்கள நோக்கி ஓடிடுவோம். ஸோ இதெல்லாம் அவங்க நம்பிக்கை, ஏதாவது ஒரு நம்பிக்கை கடல்ல அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்மைட்ஸையும் காமிச்சு அந்த சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வரும்போது அதை பொத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் பொத்திருப்பாங்க. ஒருத்த மட்டும் அது என்னன்னு கேட்கறதுக்கு காதை அவுத்துருவான். அவன் போயிட்டு தண்ணிக்குள்ள விழுந்து. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஒடிசியில வரக்கூடிய இந்த கற்பனை வாதங்கள் சொல்ல முடியாது. கிரேக்கர்கள் இப்போ உயிரோடு இருந்திருந்தா இப்படிதாங்க நாங்க வாழ்ந்தோம் அப்படின்னு கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆத்தென்டிக்கான கதை இப்படிதான் நம்பணும். இது வந்து சைரன்கள் வந்து அன்னைக்கு வந்து கத்தி வந்து நாங்க கடல்ல குதிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க மத உணர்வு புண்படுத்திட்டீங்க அப்படின்னு கதறிட்டு இருப்பாங்க, டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க நேரம். அது கற்பனைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கிரேக்கர்கள் யாரும் இப்போ இல்லை. இதே அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து அதை நம்பிக்கிட்டு உட்காந்துருப்பாங்களோ என்னமோ தெரில. ஸோ பேசிக்காக இதெல்லாம் வந்து கற்பனை கதைகள். இந்த கற்பனை கதைகள் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மான்ஸ்டர் வந்து எல்லாரையும் அடிச்சு சாப்பிட்றது. அப்போ கேட்பாங்க, உனக்கு இது முன்னாடி தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி ஒடிசிக்கிட்டே கேட்பாங்க. அவன் வந்து ஒடிசியை சொல்லுவான், ஆமாம் இதுதான் சொன்னாங்க, நீங்கள் யாரும் உயிர் பிழைக்க மாட்டீங்கன்ட்டு, நான் உங்களை காப்பாற்றுக்கு ட்ரை பண்ணேன்லாம் சொல்லுவான். ஸோ பட்
அதே போல் யாருமே காப்பாற்ற முடியாது. இவன் கடைசியில் தனியாக போயிட்டு வேற ஒரு தீவில் ஒதுங்கி அங்கே ஒரு பொண்ணு வந்து இவனை வந்து மயக்கி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு இவன் மேலே காதல் இருக்கும், அதனால விடாமல் வச்சிருப்பா. அதுக்கப்புறம் வந்து அதை அவனுக்கு அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கிறனால அவளுக்கே வந்து சரி இதுக்கு மேலே அவனுக்கு என்னதான் நம்ம வந்து அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவனை வந்து மறக்க வச்சிருந்தாலும் அவனுடைய மனசு வந்து அதை தேடி போய்கிட்டே இருக்கு. அப்புறம் அவனுக்கு ஞாபகம் வந்துடும், அந்த பொண்ணுமே அவனை விட்டுருவா. அப்போ அங்கேருந்து அவன் கிளம்பி வந்து அவன் ஊருக்கு வந்து சேர்ந்துடுறான். ஸோ இதுதான் இந்த ஒடிசியஸோட பயணம். அதுதான் அந்த ஒடிசி நாவல் சொல்லுது. அதை மிக தெளிவாக அழகாக கிறிஸ்டோபர் நோலன் ஒரு காவியமாக படைத்திருக்கிறார். உண்மையிலே சொல்கிறேன், நல்ல படைப்பு தான், குறை சொல்கிற விதமாக இல்லை. ஒரே பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கு கிறிஸ்டோபர் நோலன் பண்ணது, யாரை க்ரூவாக போடணும், யாரை நடிக்க வைக்கணும்னு தெரியாமல் அந்த நாவலோட எசன்ஸை கெடுக்கிற மாதிரி கதாபாத்திரங்களை போட்டு இந்த சீனாக்காரன் இந்தியாக்காரன் இவங்களெல்லாம் போட்டு நடிக்க வச்சது வந்து தேவையில்லை. அது பண்ணியிருக்கக்கூடாது. அது வந்து அந்த ஆத்தென்டிசிட்டியை பெரிய அளவு உடச்சிருச்சு. ரைட்டு. ஸோ அது மற்றவங்களுக்கும் பிடிக்கல, நிறைய பேருக்கு அது பிடிக்கல. அதுதான் நெகட்டிவாக இருக்குது. பிரம்மாண்டம் இல்லை இந்த படத்தில், பட் ஒரு ஃபிலாசபிக்கல் படம், பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம், நல்லா நைஸ். ஸோ இதில் பேசிக்கலி படம்ன்ற தாண்டி இதில் இருந்து நிறைய தத்துவங்கள் புரிஞ்சுக்கிட்டது தான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்லோ மூவின்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக போச்சுங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு முறை பார்க்குறதுக்கு தப்பே இல்லை. தமிழில் பார்த்தாலும் சரி, ஆங்கிலத்தில் பார்த்தாலும் சரி. தமிழில் பார்க்கும்போதுமே எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம இந்த சில நடுவில் ஒரு டைலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் பண்ணியிருக்காங்களா இங்கிலீஷில் அப்படி இருக்கான்னு தெரியல எனக்கு. நடுவில் ஒரு ரைமிங் வார்த்தை மாதிரி ஒரு டப்பிங் வேலையை பண்ணியிருந்தாங்க. அது தேட்டரை சிரிச்சிட்டு இருந்துச்சு. அது சிரிக்கிற மாதிரி சீனே கிடையாது. ஆனால் அவங்க டப்பிங்கில் வந்து டிஆர் மாதிரி ஒரு லைனை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஏதோ ஓடு என் கூட வா அப்படின்னு நம்ம மாதிரி வரும். அது போட்டோன்னா எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க தேட்டரில். ஸோ அது டப்பிங் வேலையை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நைஸ், ஃபைன். ஒரு 3 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு நம்ம வந்து அதில் இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள். நல்ல படம். உங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல, எனக்கு பிடிச்சது. பட் அந்த குறையை மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். சரி, இதை பார்த்துட்டு வந்து அடுத்த வாரம் வர ஸ்பைடர்மேன் படத்துக்குலாம் ரிவ்யூ பண்ண சொல்லாதீங்க. ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம். நன்றி பாரு. நன்றி.